Hello everyone, Assalamu Alaikum and welcome back to our channel. இன்னைக்கு Cook with Comali season 7ல first ரெசிபியான Bungalow Biryani ரெசிபி, அதாவது சிக்கன் பிரியாணி Mahendren and Santha அவங்க குக் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அது புரிஞ்சதுக்கப்புறமா ஃபைனாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா பிங்கிஷ் கலருக்கு மாறினதுக்கப்புறமா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அண்ட் க்ரீன் சில்லி இது ரெண்டுத்துமே நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அண்ட் புதினா இது ரெண்டுமே ஆட் பண்ணி வதக்கிட்டு நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி சிக்கனோட இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ ஆயில் செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டரோட ரேஷியோ என்னதுன்னா 1 கிளாஸ் ரைஸ்னால் 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்கோ அதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 24 கேரட் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைஸும் அண்ட் வாட்டர் இது ரெண்டுமே நல்லா ஈக்குவலாக குக் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா ரைஸையும் வாட்டரையுமே லெவல் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுடணும். ஸோ இப்போ இது தம் போடுறதுக்கான கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து அதை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் அண்ட் 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தென் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். அண்ட் இந்த ரெசிபியை நான் பங்களா பிரியாணி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் வீடியோ பிகினிங்கில். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டிஷ்ஷை அவங்க ஜட்ஜஸ் முன்னால் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப்பில் நடந்த எமோஷ்னலான ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ரெசிபிக்கு பங்களா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்ட் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபீஸ் அண்ட் சிம்பிளான விளாக்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.